ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். 2 பச்சை மிளகாய், ஒரு 8 போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப வலுவலுப்பெல்லாம் அரைக்க தேவையில்லை, கம்மியாக அரைச்சிக்கிட்டால் போதும். அடுத்து ஒரே ஒரு தக்காளி, தேவையான உப்பு, இதை கலந்துருவோம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஏன் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கோன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி வேணாம், கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். அந்த மசாலா வந்து கருகாமல் இருக்கணும். இப்போ நான் இது போல் முட்டையை நம்ம லைட்டாக இந்த மாதிரி நல்லா கீரி வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே மசாலாலாம் இறங்கும். முட்டை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல மசாலாலாம் இந்த முட்டையில் படுற அளவுக்கு நல்லா சேர்த்து விட்டுறணும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி முட்டை வேகிறதுக்காகவும் சேர்த்தே தான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அப்போ தான் கருகாமல் முட்டை வந்து வறுக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் பாருங்கள் வச்சு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றியிருக்க தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. அதே சமயம் முட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா இறங்கி நல்ல காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடுவோம். நீங்கள் முட்டை அந்த மாதிரி மசாலா போட்டு வேக வைக்கிறப்ப அந்த 2 நிமிஷம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது, இல்லைன்னா கருகி போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை சாதம் குழம்பு ஏதாவது வச்சுட்டு நீங்கள் சைடிஸ் அந்த மாதிரி முட்டை வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.